விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அமைதியாக நடைபெற்று முடிந்த நிலையில் 82.48% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ புகழேந்தி காலமானதைத் தொடர்ந்து அங்கு நேற்று இடைத்தேர்தல் நடைபெற்றது. திமுக சார்பில் அன்னியூர் சிவா, பாமக சார்பில் சி அன்புமணி, நாம் தமிழர் சார்பில் அபிநயா ஆகியோர் களம் கண்டனர். பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தேர்தலை புறக்கணித்தது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியவுடன் தனது சொந்த ஊரான அன்னியூரில் திமுக வேட்பாளர் சிவா முதல் ஆளாக ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். மாண்புமிகு முதல்வரின் சாதனைகள் என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யும். பனையபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பாமக வேட்பாளர் சி அன்புமணி தனது வாக்கினை செலுத்தினார். எவ்வளவுதான் அவங்க செய்தாலும் மக்கள் மனசுல நான் இருக்கிறேன். நான் ஒரு பொது வேட்பாளர். மக்கள் எனக்கு வாக்களிக்கிறாங்க. வெற்றி பெறுவது உறுதிதானே. நாம் தமிழர் கட்சிக்கு களம் சாதகமாக உள்ளதென்று நம்புவதாக அக்கட்சியின் வேட்பாளர் அபிநயா கூறினார். முன்னாடி கூட நம்ம கட்சி அந்த அளவுக்கு வெளியே ஒரு 60-70 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு நம்மள தெரியாது நாம் தமிழர் கட்சி. ஆனா இந்த முறை நல்லாவே பாக்குறாங்க. ஆசூர் கிராமத்தைச் சேர்ந்த தேவகிக்கு புதுச்சேரியைச் சேர்ந்த அன்பரசனுடன் திருமணம் நடைபெற்ற நிலையில் மணக்கோலத்தில் வந்து வாக்களித்தார். தேர்தலில் எந்த இடையூறும் இன்றி வாக்களித்ததாக வாக்காளர்கள் தெரிவித்தனர். மனைவி ஊர் ஆசு விக்கிரவாண்டி. அவங்களுக்கு எங்களுக்கு மேரேஜ் பாண்டிச்சேரி வீரமட்ட கோயில் நடந்தது. இன்னைக்கு விக்கிரவாண்டி எடுத்ததுனால நாங்கள் ஓட்டு போட வந்திருக்கோம். விக்கிரவாண்டி வி சாலை அரசு ஆதி திராவிடர் பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் மாற்றுத்திறனாளி பெண் தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். ஆட்டோவில் வந்த மாற்றுத்திறனாளியான சிந்துவை வீல் சேரில் அழைத்துச் செல்ல யாரும் இல்லாத நிலையில் முட்டி போட்டு சென்று தனது வாக்கினை பதிவு செய்தார். அவர் முதன்முறையாக வாக்களித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக 6 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக வாக்குப்பதிவு 1.5 மணி நேரம் தாமதமானது. பின்னர் இயந்திரங்கள் சரி செய்யப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்றது. பெரும்பாலும் அமைதியாகவே வாக்குப்பதிவு நடைபெற்றாலும் ஒரு சில சலசலப்புகளும் இருந்தன. கொசப்பாளையத்தில் வாக்களிக்க காத்திருந்த கனிமொழி என்பவரை அவரது முன்னாள் கணவரான ஏழுமலை திடீரென கத்தியால் குத்தினார். தப்பி ஓட முயன்ற அவரை காவலர்கள் மடக்கி பிடித்தனர். கம்பியாம்புலியூரில் முதியவர் வாக்கை இளைஞர் ஒருவர் செலுத்தியதாக பாமகவினர் குற்றம் சாட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. காலையில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக இருந்தாலும் வெயில் காரணமாக பிற்பகலில் சில வாக்குச்சாவடிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. மாலையில் மீண்டும் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஓட்டு போட்டனர். மாலை 6 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் இயந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் பனையபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. சனிக்கிழமை வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன. இன்றைய தினத்தின் முக்கிய செய்திகளை ஒரு நிமிட செய்தி தொகுப்புகளாக பார்க்கலாம். கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. அப்சர்வேட்டரி, கல்லுக்குழி, மூஞ்சிக்கல், நாயுடுபுரம், செண்பகனூர், கீழ்பூமி, ஆனந்தகிரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை வெளுத்து வாங்கியது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே 2 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. மெய்யம்பட்டி, அபாஸ்புரம், ஏரக்காப்பட்டி, பள்ளப்பட்டி, கோபால்பட்டி, சானார்பட்டி, உலுப்பக்குடி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சுற்று வட்டாரத்தில் பரவலாக மழை பெய்தது. திருப்பத்தூர், சிங்கமுனரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பெய்த மழையால் குளிர்ச்சி நிலவியது.